ராசிபுரம் நகராட்சிக்கு விரிவாக்கம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். போதுமான சாலை வசதிகள் இல்லாத காரணத்தில் அந்த பேருந்துகள் எதுவும் இங்கு வருவதில்லை. இதற்கு தீர்வாக புறநகர் பேருந்து நிலையம் தற்போது அணைப்பாளையத்தில் அமைய உள்ளது. பேருந்து நிலையம் சம்பந்தமாக எந்தவிதமான அவதூறுகளும் பொதுமக்கள் எவரும் நம்பி குழப்பமடைய வேண்டாம் என்று ஒரு நகர்மன்ற தலைவராக பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா சங்கர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக ராசிபுரம் நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவராக கடந்த 4 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறேன். ராசிபுரம் நகராட்சிக்கு விரிவாக்கம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். அதன் அடிப்படையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ராசிபுரம் நகராட்சியை சுற்றி அமைந்துள்ள முத்துக்காளிப்பட்டி, கவுண்டம்பாளையம், அணைப்பாளையம், சந்திரசேகரபுரம், தொட்டிப்பட்டி, கொனேரிப்பட்டி ஆகிய 6 ஊராட்சிகளை இணைப்பதற்கு அரசுக்கு முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் நகருக்கு இனி 2 பேருந்து நிலையங்கள். ஒன்று தற்போது இயங்குகின்ற பேருந்து நிலையம் எவ்வித மாறுதலும் இல்லாமல் இதே போல சேலம், நாமக்கல், ஆத்தூர், ஈரோடு போன்ற ஊர்களுக்கு மக்கள் எப்படி சென்று வருகிறார்களோ அதே போல சென்று வரலாம். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அதே போல இந்த பேருந்து நிலையத்திற்கு 140 பேருந்துகள் பிற மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கு வந்து செல்ல வேண்டும் என்பதற்கு பர்மிட் உள்ளது. போதுமான சாலை வசதிகள் இல்லாத காரணத்தில் அந்த பேருந்துகள் எதுவும் இங்கு வருவதில்லை. அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஆண்டகலூர் கேட் என்ற இடத்தில் இந்த பேருந்துகளுக்கு ஏறி இறங்கி வருகின்றனர். அங்கு பாதுகாப்பு வசதி, அடிப்படை வசதிகள் போன்ற அம்சங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் இதற்கு தீர்வாக புறநகர் பேருந்து நிலையம் தற்போது அணைப்பாளையத்தில் அமைய உள்ளது. அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும். அதே போல் அந்த புறநகர் பேருந்து நிலையத்துக்கு பொதுமக்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக காட்டூர் ரோடு, தட்டாங்குட்டை ரோடு, சந்திரசேகரபுரம், அணைப்பாளையம் என 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வழித்தடத்தில் ஒரு அணுகுசாலை அமைய உள்ளது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வாறு ராசிபுரம் பேருந்து நிலையம் 2 செயல்படுதோ அதே போல ராசிபுரம் அரசு மருத்துவமனையும் இங்கு இதே போல தொடர்ந்து எந்தவித தொய்வும் இல்லாமல் செயல்பாட்டில் இருக்கும். அதே போல் மாவட்ட தலைமை மருத்துவமனையும் ஒரு அவசர சிகிச்சைக்காகவோ அல்லது ஒரு விபத்து என்றாலோ அல்லது ஒரு மகப்பேறு அவசரம் என்றாலோ அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை 24 மணி நேரமும் அங்கு பொதுமக்களுக்கு சேவை அளிக்கப்படும். அதற்கு ஏதுவாக இந்த அணுகுசாலை அமையும் என்பது உறுதி. பேருந்து நிலையம் சம்பந்தமாக எந்தவிதமான அவதூறுகளும் பொதுமக்கள் எவரும் நம்பி குழப்பமடைய வேண்டாம் என்று ஒரு நகர்மன்ற தலைவராக பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியை நோக்கி அதனுடைய செயல்பாடு இருக்கும். அந்த விதத்தில் ராசிபுரம் நகராட்சிக்கு புறநகர் பேருந்து நிலையமாகட்டும், மாவட்ட தலைமை மருத்துவமனையாகட்டும், தொழில்நுட்ப பூங்காவாகட்டும், இவை அனைத்தும் மற்றும் ஒரு மைல்கல்லாக வளர்ச்சிக்கு அமையும் என்பது உறுதி என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.